சரி நான் கேட்குறேன், இதுக்கு திராணி உள்ள திமுக எவனா இருந்தாலும் பதில் சொல்லணும். உப்பு போட்டு சாப்பிட்றா பதில் சொல்லணும். ஏர் ஷோ நடந்துச்சா? 5 பேர் இறந்து போனாங்களா? ஓடி தானே போனீங்க 2 பேரும், முதலமைச்சர் துணை முதலமைச்சரும். செய்தி கேள்விப்பட்ட உடனே வந்தீங்களா ஸ்பாட்டுக்கு? வந்தியா வரலையா? நீங்கள் சொல்லுமா, வந்தாங்களா வரலையா? வரல. ஏன் வரல? அப்படின்னு சொல்லு. ஏன் வரல? இத்தனைக்கும் நீங்கள் கலந்துட்டு நிகழ்ச்சி தான், அதுவும் நீங்கள் ஏற்பாடு பண்ணது தான். தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேஷன் கூட்ட நெரிசலில் தான் இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடில் நீங்கள் மட்டும் உடனே போயிட்டீங்க வெளியில். எப்படி அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? புரியுதா? இதுதான்மா சொல்கிறேன். அதாவது சாத்தான்கள் ஆட்சி செய்தால் சாத்திரங்கள் பின்னம் தின்னம்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து வந்து தீய சக்தி ஊழல் கட்சிகள் அதே மாதிரி இந்த அதிமுக துப்பாக்கி சூடு நடந்துச்சுல. ஆமா சார். எப்படி இவங்களா சந்தோஷமா என்ன வைக்கிறாங்க? நடந்த ஒரு ஸ்டார்லைட் போராட்டத்தில் அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை பொள்ளாச்சி வழக்கில் கதறிச்சு ஞாபகம் இருக்குங்களா? பல பெண்கள் கதறினாங்கல்ல. எப்படி இவங்களா வெளியே சொல்லி சுத்துறாங்க? எப்படி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சுத்துறாங்க? எப்படிடா சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீங்க பேசணுமே பேசக்கூடாது. நல்லா எல்லா கட்சியும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யாரை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆளுகிற கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை தான் நம்ம எடுத்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். நாங்க இப்பதான் கட்சிக்குள்ளே வரோம். நாங்க ஊழல் இல்லாத ஆட்சி தருவோம்னு சொன்னோம். நீ ஊழல் இல்லாத ஆட்சி தந்தேன்னு சொல்லு பார்ப்போம். ஒருத்தனாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில திமுக கழி ஊத்துச்சு 12 மணி நேரம் வேலையை அமல்படுத்தணும்னு முயற்சி செஞ்ச பொழுது. புரியுதுங்களா? வேங்க வேலை மலம் கலந்த போது எல்லாமே காரி துப்புனாங்க. அப்போ இன்னைக்கு யாராவது அதை பத்தி பேசுறீங்களா? கடந்து போறீங்க. இன்னைக்கு நீங்க ஆளுகிற கட்சி தான் கேள்வி கேட்கணும். அதிமுக ஆளுகிற கட்சி தான் திமுக தான் மல்லு கட்டணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை விட்டுட்டு பூரா பிள்ளை இங்க வந்து நிக்கிறேன்னா பயம். ஏன்னா 2 பேரும் ஊழல் செஞ்சு வச்சிருக்கேன். 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க. ஒட்டுமொத்த பிஜேபியாகவே இருக்கிறது அதிமுகவும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா யாரு? திமுக தான்.